Sunrise. அனைவருக்கும் இனிதான காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்தியில் முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலை காரணமாக 2,88,000 பேர் பாதிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோக நடவடிக்கை இன்று ஆரம்பம். தபால் திணைக்களம் தெரிவிப்பு. துனிசியாவில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பெஜிகேட் எஸ்எப்சி வெற்றி பெற்றுள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 2,88,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 8 மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளமையினால் பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொட்டிபிலே குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களில் 22,369 பேர் 154 தற்காலிக நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடும் மழையுடன் கூடிய வானிலையால் மட்டக்களப்பு, மன்னார், மாத்தளை, குருநாகல், புத்தளம், திருகோணமலை, பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண நடவடிக்கை முன்னெடுப்பதற்காக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதேச செயலாளர்களுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்காக கொழும்பிலிருந்து குழு ஒன்றை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சு தெரிவித்துள்ளது. மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கான நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் 3 வேளையும் உணவினை வழங்குமாறும் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். சட்ட விதிமுறைகள் மற்றும் சுற்று நிருபங்கள் குறித்து கவனம் செலுத்தாது மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறும் அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். சில இடங்களில் நிவாரண நடவடிக்கை உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணங்கள் வழங்க தவறும் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் பின்வாங்கப் போவதில்லை எனவும் இடர் முகாமைத்துவ அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக இதுவரை 48 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. 73 பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 77% வரை உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மேகஸ்தன்ன குறிப்பிட்டார். ஒரு சில நீர்த்தேக்கங்களின் அபாய நிலையை கட்டுப்படுத்தும் வகையில் அவசர வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தில் 12 நீர்த்தேக்கங்களில் 11 நீர்த்தேக்கங்களும், பொலனறுவை மாவட்டத்தில் 4 நீர்த்தேக்கங்களும், திருகோணமலை மாவட்டத்தில் கந்தளாய் நீர்த்தேக்கமும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களும் வான் பாய்கின்றன. மேலும் புத்தளம் மாவட்டத்தில் தப்போவ, கிரிமிட்டிய நீர்த்தேக்கங்களும், குருநாகல் மாவட்டத்தில் உள்ள சகல நீர்த்தேக்கங்களும் வான் பாய்ந்து வருவதாகவும் இதன் காரணமாக தொதுருஓயா, மியோயா, மல்வத்துஓயா, கலாஓயா மற்றும் மகாவலி கங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தன்ன குறிப்பிட்டார். இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தின் மிகப்பெரிய குளமாகிய இரணைமடு குளத்தின் வான் கதவுகள் இன்று திறக்கப்படும் சாத்தியமுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் தெரிவித்தார். நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றது. இன்றைய வானிலை தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரி முகமது சாலிஹினுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் டேல் சார். வணக்கம். இலங்கைக்கு நேராக வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற தளம்பல் நிலை, அதாவது இடையூறு காரணமாக பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. இதன் விளைவாக வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் குறிப்பாக மாலை மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த
ஏற்படக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற வேளைகளில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன் தொடக்கம் திருகோணமலை பொத்திவிலூடாக காலிவரையான கரையோரத்துக்கு அப்பால் கடற்பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பிரதேசங்களிலும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று கடற்பிரதேசங்களில் காற்று வடகிழக்கு திசையினூடாக மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் காற்றின் வேகம் அதிகரித்து வீசுவதுடன் கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இதேவேளை திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை, மன்னார் மற்றும் புத்தளம் ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகம் சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டராக அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்டமீறல்கள் குறித்து 67 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதில் 6 துப்பாக்கி பிரயோகம் சம்பவங்களும் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன தெரிவித்தார். வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்ட மீறல்களுடன் தொடர்புடைய சுமார் 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் பிரதேச சபை தலைவர்கள் 4 பேரும் பிரதேச சபை உறுப்பினர்கள் 6 பேரும் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இரவு நேரங்களில் இடம்பெறும் பிரசார கூட்டங்களின் போது அதிகளவு வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இதன் காரணமாக இரவு நேரங்களில் ரோந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வன்முறையில் ஈடுபடுபவர்களை கைது செய்யவுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன சுட்டிக்காட்டினார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 350 முறைப்பாடுகள் தேர்தல்கள் செயலகத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இவற்றுள் 30 பாரதூரமான சம்பவங்கள் உள்ளடங்குவதாக தேர்தல் செயலகத்தின் முறைப்பாட்டு ஏற்றுக்கொள்ளும் பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 54 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசு சொத்துக்களை தேர்தல் பிரசாரத்துக்காக பயன்படுத்துமை தொடர்பில் 32 முறைப்பாடுகளும், அரசு அதிகாரிகளின் இடமாற்றம் தொடர்பில் 44 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோக நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையில் சுமார் 8500 தபால் ஊழியர்களை ஈடுபடுத்துவதற்கு எண்ணியுள்ளதாக தபால் மா அதிபர் ரோஹன் அபேரத்ன கூறியுள்ளார். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகத்தை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை முன்னெடுப்பதற்கு தபால் திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. ஏதேனும் ஒரு காரணத்தினால் வாக்காளர் அட்டை கிடைக்காத வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் தினம் வரை தமது பிரதேசத்துக்குரிய தபாலகத்தில் அடையாளத்தை உறுதிப்படுத்தி அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தபால் வாக்குச்சீட்டு விநியோகமும் 97% பூர்த்தியடைந்துள்ளதாக தபால் மா அதிபர் ரோஹன் அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுந்தது. தொடர்ந்தும் சக்தி டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.